படம் எப்படி இருக்குது? டிடிடி இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஒரு 2 ஃபேமிலி பக்கத்து வீடு, ஒரு வீட்டுல கல்யாணம் ஒரு வீட்டுல சாவு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது ரெண்டுமே ஒரே டைம்ல எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே விடாபடியா நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில் ஜீவா தான் அந்த ஊர் தலைவர். அதை எப்படி ஒரு பஞ்சாயத்து தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பிளாட் போச்சு. அது ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா படம் ரொம்ப சின்னதுதான், 1.25 மணி நேரம் தான் படம். அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆனா என்ன பண்ணாங்கன்னா அந்த சின்ன லைன் பின்னாடியே சுத்தி வந்த மாதிரி தான், அடுத்து வேற எங்கேயுமே நகராத மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மைனஸ் சொல்லுவேன். இது வந்து காமெடி ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதால காமெடி படத்துல மிஸ்ஸிங், அதனால அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் சொல்லுவேன். ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் சார். எப்படி பிரதர் அந்த கடைசி டயலாக் வந்து அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி டயலாக் படம் ஃபுல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். உண்மையிலேயே பாக்குற நம்மளால கொஞ்சம் நல்லா இதுவா பாத்துருக்கலாம். அந்த நடிப்பு அரக்கனோட டயலாக் வந்துச்சு, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி படம் ஃபுல்லா வரலையன்ற ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. காமெடி மிஸ்ஸிங் சார். சூப்பரா பண்ணிருந்தாரு ஜீவா. அவரை தாண்டி தம்பி ராமையாக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தம்பி ராமையா, அப்புறமா தான் ஜீவா. நல்லா இருக்கு சார். நமக்கு மலையாளம் தமிழ் பிரிச்சு பார்க்கலாம் தெரியல, தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா தான் இருந்துச்சு சார். பொலிட்டிக்கலே கிடையாது சார் இந்த படத்துல. சும்மா ஒரு ஊர் தலைவர் அவ்வளவுதானே தவிர மத்தபடி பொலிட்டிக்கல் எல்லாம் கொண்டு எதுவுமே வைக்கல. பார்க்கலாம் சார், ஒன் டைம் வாட்சபிள் சார். ரொம்ப அதே மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு கமர்ஷியலான மூவியா இருந்தது. ஆக்சுவலி ஃபேமிலியோட பாக்குறதுக்கு பொங்கலுக்கு மூவியே இல்லையேங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த ஃபீலை வந்து இந்த படம் ஓகே ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குற மூவி மாதிரி இருக்கு. டோட்டலா அந்த படம் வந்து ஒரு மலையாள கான்செப்ட் தான். ஓப்பனா நான் சொல்லலாம், மலையாளத்துல நிறைய நான் படம் பார்த்திருக்கேன். எப்படின்னா ஒரு சின்ன கான்செப்டா இருக்கும், அதை சுத்தி மட்டுமே 2 மணி நேரம் படம் டிராவல் ஆகும். அதே மாதிரிதான் இந்த படத்துல இருந்தது. எனக்கு என்னன்னா ஜீவா சார்கிட்ட இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா டைரக்டர் நல்லா வேலை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓவர் பில்டப்லாம் வேண்டாம், 50 ரூபாய்க்கே நடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே படம் முழுக்கவே கொண்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நீ இது பண்ண வேணாம், இந்த இடத்துல கம்மி பண்ணு, இந்த இடத்துல ஏத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் எனக்கு ஜீவா சார்ட்ட ரொம்ப டிஃபரன்சியேஷனா பார்த்தேன். நான் ஒரு படத்துலயும் பில்டப் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும், அந்த டைலாக்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நீ சும்மா இங்க நில்லுப்பா அப்படின்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் மூவில அவரை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன் அப்படின்னா அவருக்கு தேவையான இடத்துல அந்த காமெடியா இருக்கட்டும், டைலாக் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கும். அவர் ஃபேஸ் சீரியஸா இருக்கும், ஆனா அவர் சொல்ற டைலாக் நம்மளுக்குள்ள ஓகே ஆமால அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஏன்னா கண்டிப்பா ஊர் சைட்ல எல்லாம் சண்டை எந்த மாதிரி நடக்குங்கிறது இதுல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். எல்லாரும் கலாச்சிட்டு இருப்பாங்க, ஊர்க்காரங்க தானே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஊர்க்காரங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு இப்பதான் தெரியும். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா ஒரு டைலாக் கொண்டு வரும். எனக்கு என்னன்னா எந்த இடத்துல எல்லாம் சொல்லணுமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த டைலாக் வரல. கடைசியா எதிர்பார்க்காத டைலாக் தண்ணி வராத இடத்துல போட்டுருந்தாங்க பாருங்க. எல்லாம் எனக்கு என்னன்னா ஒரு இந்த டைலாக் வந்து எனக்கு அந்த இடத்துல வச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத டைம்ல போயிட்டு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் வந்து சூப்பரா இருந்தது. வேற மாதிரி யோசிச்சு வச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு டைரக்டர். உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்டா பண்ணலாம். இந்த பொங்கலுக்கு இந்த அருமையான ஒரு படம் இது. ஆக்சுவலா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம வந்து நிறைய பெரிய ஸ்டார்ஸோட மூவிஸ்க்கு வந்து நம்ம ப்ரீவியஸ்லி பார்க்கலாம். நிறைய புதுமுகங்கள் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மலையாளம் டேரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு ட்ரீம் டேர்ம்ல சொல்லணும்னா சேட்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அவங்களுக்கு கரெக்டா நம்ம ஆடியன்ஸோடைய பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. எதுக்கு கை தட்டுவாங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, எதுக்கு இமோட்டுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாமே சூப்பரா இந்த படத்துல வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஒரு ரொம்ப நல்ல படம். எல்லாம் ஃபேமிலியா போய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அந்த படம் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே படம் இல்ல. ஆக்சுவலா இது ஒரு இதுதோ மலையாளம் பிலிம் மேக்கர் இதை பண்ணியிருந்தாலுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ரூட் பண்ற லெவல்ல தான் இருக்கு. ரொம்ப அதான் நீங்க கேட்ட கேள்விப்படி ரொம்ப கிரவுண்டடா இருக்கு படம். அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரூட்டடா நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி படம் இருக்கு. அதுதான் அந்த படத்தோட பெரிய சக்சஸ் இருக்குது. இதுல நடிச்ச நடிகர்கள் தம்பி ராமையால இருந்து இளவரசுல இருந்து அந்த சீன் நடிகர்கள் தான் காமிச்சிருக்காங்க. மிக அருமையா இருக்கு, ஃபேமிலி இருக்கு. இதுல என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கிராமமா இருக்கட்டும் நகரமா இருக்கட்டும், நம்ம மக்கள் வந்து யாரையும் புரளி பேசக்கூடாது, அதனால பல உயிர்கள் சேதமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒரு தலைவரா இருந்து கிராமத்திலேயோ நகரத்திலேயோ தலைவராக எப்படி பேலன்ஸ் பண்றாங்க ஒரு கான்செப்ட் ஜீவா நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையா இருக்குது. புரளி பேசினா பல உயிர்கள் காலியாகுது இல்லையா,
ஆனா யாரையும் குறை சொல்ல வாழ்ந்து வந்திருக்கு. இதுல பொலிட்டிக்கல் பஞ்சும் சில இது சொல்லியிருக்காங்க. ஆனா யாரு எந்த சாயம் பூசல அரசியல் எந்த கட்சியும். ஆனா பஞ்சு நல்லா இருக்கு. ஆக்டிங், ஸ்கிரீன் பிளேல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு சார். அந்த படம் மிகவும் அருமையா காமெடி இருக்கு. படத்துல காமெடி இருக்கு, நார்மலான காமெடி. இல்ல இவங்க இல்ல, எல்லா ரோலுமே அவங்க கொடுத்த ரோல் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். யாரையும் நம்ம குறை சொல்ற மாதிரி இல்ல, எல்லாருக்குமே நல்லா நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா சொல்லவே தேவை, அல்டிமேட், ரொம்ப சூப்பர் சார். நெகட்டிவ்லாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் சார், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இது கண்டிப்பா இந்த என்டர்டைன்மெண்ட், இந்த பொங்கலுக்கான என்டர்டைன்மெண்ட் போக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சார். ஒரு படத்துக்கு ஹீரோயினி முக்கியமா, ஃபைட் முக்கியமாங்கிறது முக்கியம் இல்ல சார், கதை தான் முக்கியம். அந்த கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோயினி காமிச்சிருக்காங்க, இருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. வேற ஒன்று கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த படத்தை. ரெடி? ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர், ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர். படம் பயங்கரமா இருக்கு. எப்படின்னா ஒரு செம்ம காமெடி. சிவா மனசுல சக்தி எல்லாம் பார்த்து பயங்கரமா விழுந்து சிரிச்சிருப்போம். அந்த மாதிரி நல்லா சிரிக்கலாம் படத்துல. ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு. ஒரு கல்யாண வீடு, ஒரு சாவு வீடு, இதுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைய ஒரு அரசியல்வாதியா எப்படி ஃபேஸ் பண்ணி அதை எப்படி சமாளிக்கிறாருன்றத ரொம்ப காமெடியா எடுத்திருக்காங்க. அதுல வந்து விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய மெசேஜும் சூப்பரா சொல்லியிருக்காங்க லாஸ்ட்ல. படம் வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கர காமெடியா இருக்கு. அந்த டெட் பாடியை வச்சுட்டு பண்ற சீன்ஸ்லாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஓவராலா படம் வந்து சூப்பர், பயங்கரமா இருக்கு. ஒரு பொங்கலுக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம், பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுல ஒரு அரசியல் தலைவரா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இது வந்து எந்த கட்சியை பத்தியும் பேசல. இதுல ஒரு அரசியல் தலைவர் அவரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எந்த கட்சியோட சாயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் படம். ஒரு பொங்கல் வின்னர், எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எப்படி சொல்றது, ஒரு வல்கரான சீனு அந்த மாதிரிலாம் இல்லை. குழந்தையோட பார்க்கலாமா அப்படிலாம் கேட்கணும்னா எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர். பொங்கல் வின்னர் ட்ரிபிள் டி. ஜீவானனுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் கண்டிப்பா.